மறந்தே போயிட்டேங்க. ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு விளாக் எடுத்திருக்கேன். வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஆமால்ல எடுத்தோம்லாம் மறந்தாச்சு அப்படின்னு. டியூஸ்டே விளாகே நேத்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த விளாக பார்த்துடலாமா? ராகி பால் எடுத்து நான் வந்து ராகி மால்ட் செஞ்சிருந்தேன். ராகி பால் எடுத்து இது மாரி செஞ்சு மோர், வெங்காயம் போட்டு கூட சாப்பிடலாம். பட் எல்லாத்துக்கும் வீட்ல சளி பிடிச்சிருந்தனால பால் ஊத்தி கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்து மட்டும் சாப்பிட்டுக்கலாம். சூடா குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதுதான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ சத்து, அவ்ளோ கால்சியம் இருக்கு இதுல. இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தீங்கன்னா தான் அந்த சர்க்கரைய தூக்கி குடுக்கும். ஸோ அந்த மாரி செஞ்சுட்டு குடிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணி இது மட்டும் காலையிலேக்கு செஞ்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கனால ஞாயிற்றுக்கிழமை வேற எதுவும் எடுக்க வேணாம். நாட்டுக்கோழி மட்டும் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, கொஞ்சமா சோம்பு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் செடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். அதையும் அடுத்து பார்க்கலாம். கூட தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் கூட கொஞ்சமா தான் நான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அடுப்ப வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா ஆறட்டும். ஃபேன் கடியில வச்சு நல்லா ஆற வச்சுட்டு, இந்த மசாலா மட்டும் தான் ரொம்ப முக்கியம். நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி ரசம்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டுக்கோழி ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எங்க வீட்லலாம் வீட்டு சாமி கும்பிட்றதுக்கு கோழி ரசம் வச்சு கோழி அடிச்சு சாமி கும்பிட்றாங்க அப்படின்னாலே இப்படி தாங்க செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. சளி, இருமல் இருக்குன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். மிளகு நிறையா போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா க்யூர் ஆகும். சரிங்களா? ஒரு சில பொருட்களை இன்னொரு பொருள் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நாட்டுக்கோழியோட நம்ம மிளகு சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ தேவைக்கேற்ப நல்லா தண்ணி மாதிரி டைல்யூட் பண்ணிக்கணும். அரிசி கழுவின தண்ணியாக இருந்தால் இன்னும் சூப்பருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இது கூட வந்து மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் கலர் பத்தல மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளுமே வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளாக இருந்தால் இன்னுமே நல்லதுங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ரசம் மாதிரி இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு மூடி வச்சுருங்க. நாட்டுக்கோழி கொஞ்சம் டைம் எடுக்கும். பிராய்லர் மாதிரி சீக்கிரம் வேகாது. அதனால் ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். செடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு பூவே கிடைக்க மாட்டேது. கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. நாங்க இருக்கிற ஏரியாலேருந்து கொஞ்சம் அவுட்ரு போய் வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால சாமிக்கு மட்டும் வச்சுக்கிற மாரி பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செடி வேணும்னு கேட்டிருந்தேன். அதுக்காக மண்ணும் வாங்கி வச்சிருந்தேன். அத வந்து போட்டு ஹஸ்பண்ட் வந்து செடி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி எல்லாம் குடுத்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த செடி கூட. ஒரு லாவெண்டரும், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர்ல உள்ள செவ்வந்தி தான் வாங்கியிருந்தாங்க. வாசனையாவும் இருக்கணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு செடி வாங்கி அத வச்சிருந்தோம். அது கூட இந்த களை மாரி வளருது. இது புதினா கிடையாது. இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வேணும்னா வச்சுக்கலாமா? இல்ல எடுத்து போட்டுறலாமா? அப்படின்னு சொல்லிட்டு.